இந்த பிரச்சனையை இரண்டு கோணங்களில் ஆராய வேண்டும். ஒன்று, மகாத்மா காந்தி வர்சஸ் ராம், இப்படி ஒரு திட்டத்தை தீட்டுவது அவங்களுடைய நோக்கம் ஒன்று. இதுக்கு பின்னாடி ஒளித்து வைத்திருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 100 நாள் கிராம மக்களின் வாழ்வாதாரமாகிய 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். அதாவது காந்தி கண்ட தற்சார்பு தன்னிறைவு பெற்ற கிராம ராஜ்யம் அமைவதை தடுப்பதுதான் இவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. எனக்கு முதல் காரணத்துக்கு வருவோம். எங்கள் தலைவர், அன்பு தலைவர், மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள். அதே தான் நம்மளது ஐயா வீரமணி ஐயாவும் இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க ஒரு வார்த்தை, அரசியலில் மதம் கலந்த எந்த நாடும் உருப்பட்டதாக வரலாறு கிடையாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு ஏகப்பட்ட முன்னுதாரணம் ஐரோப்பிய நாடுகளில் நிறைய இருக்குது. இன்னைக்கு அதே சூழலுக்கு தள்ளக்கூடிய வழிகளை இந்த பிஜேபி அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. ஆனால் இதை அவங்க எத்தனை தோலை போர்த்தி கொண்டு வந்தாலும் அவர்கள் அத்தனை தோளையும் தோலுரிப்பதற்கு இங்கு நம்ம தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா இருக்கிறாங்க. அவர்களோடு தோளோடு தோளாக நின்று கொண்டிருக்கிற இங்க தலைவர்கள் அனைவரும் இருக்கிறாங்க. உங்களை தோலுரித்து தமிழக மக்களிடமும் இந்தியாவிடமும் காட்டுவோம். நாங்கள் உங்களுடைய எந்த வேஷமும் இங்கே பலிக்காதுங்க. இரண்டாவது, இவங்களுடைய நோக்கமே இப்படித்தான் இருக்குங்க. அதாவது செயல் திட்டம் ஒன்றாக வச்சிருப்பாங்க, விவாத பொருள் ஒன்றாக வர வைக்கணுங்கிறதுக்கு வேண்டித்தான் இந்த காந்தி பெயரை நீக்குவதாக அவங்க ஆரம்பிச்சதுங்க. ஆனால் நோக்கம் கிராம மக்களின் வயிற்றில் அடிக்கிற வேலையைத்தான் அவங்க பண்ணி இருக்கிறாங்க. பின்னாடி இதுக்கு வருவோம். ரெண்டாவது காரணம், 20 ஆண்டுகளாக ஒரு திட்டம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருந்தால் அது அற்புதமான திட்டம். காந்தி கண்ட கிராம ராஜ்யத்தின் ஒரு முக்கியமான காரணியாக இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அது வாழ்வாதாரமாக அமைந்து கொண்டிருக்கிறது. இதை அவங்க ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க. எப்படி என்றால், மாநில இதுவரைக்கும் 100% மத்திய அரசு, அதாவது ஒன்றிய அரசின் பங்களிப்போடு செயல்பட்டு கொண்டிருந்த 100% பங்களிப்போடு ஒன்றிய அரசோடைய வந்துட்டு இருந்த 100 நாள் வேலைவாய்ப்பு தன் கடமையை துறந்து இன்றைக்கு மாநில அரசின் மீது நிதி சுமையை பெருக்கி இதை செயல்பட விடாமல் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. இது இங்கே பலிக்காது. இந்த இவர்கள நோக்கமும் நிறைவிடாமல் செய்வதற்கு இங்கே தலைவர்கள் அனைவரும் கூடியுள்ளார்கள். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பண்ணுறதெல்லாம் கிராமத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பண்ணுறதெல்லாம் அயோக்கியத்தனம், ஆனால் பேர் மட்டும் உத்தமன் வைப்பாங்க. அதே போன்றுதான் இந்த பாரதிய ஜனதா ஒன்றிய அரசாங்கம் அதே சொல்லிலும் செயலும் அதே தான் செய்கிறாங்க. உதாரணத்துக்கு 100 நாள் வேலை வாய்ப்புக்கு சமாதி கட்டிவிட்டு இங்கு 125 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் என்று இதுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. இது அதை பற்றி அவங்களுடைய குணங்களை இதில் நன்கு அறிந்து கொள். அடுத்தபடியாக இறுதியாக ஒன்றை நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா நேரம் கருதி. ஒரு சம்பவம், வரலாற்று சம்பவத்தை மட்டும் இங்கே சொல்லிக்கொண்டு அதுக்கப்புறம் என் உரையை மக்களிடமும் கிராமமாக நான் கொண்டு சொல்கிறேன் என் உரையை. அதாவது 1893 பீட்டர் மாரிட்பர்க்ங்கிற இடத்துல காந்தியடிகளார் முதல் வகுப்பில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது வெள்ளையர்கள் அவரை தூக்கி ரயிலில் எறிந்தார்கள், ரயில் பெட்டியிலிருந்து. அதன் விளைவு வெள்ளைக்காரர் சாம்ராஜ்யம் இந்தியாவில் துடை தெரியப்பட்டது. அதே போன்று இன்று 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலிருந்து காந்தியடிகளாரின் பெயரை தூக்கி எறிந்துள்ளார்கள். கோடான கோடி உள்ளங்களில், மக்களின் உள்ளங்களில் வாழும் காந்தியடிகள் இந்த பாரதிய ஜனதா கனவு காணும் சாம்ராஜ்யத்தை துடைத்து எறிவார்கள் என்று சொல்லிக்கொண்டு தேர்தலில்
இந்த கருத்துக்களை எல்லாம் கிராமமாக மக்கள்கிட்ட எடுத்து செல்ல வேண்டிய கடமை நம்மளுடைய கடமை. தலைவர்கள் எல்லாம் சென்று கொண்டிருந்தாலும் மக்கள் கட்சி தொண்டர்கள் நம்ம அனைவரோட கடமை கிராமமாக எடுத்து சென்று 26 எலெக்ஷனில் இந்த பிஜேபியோடைய கனவு திட்டத்தை தகர்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அடுத்ததாக ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கு செல்ல இருப்பதால் நம்முடைய திருமாவளவன் அவர்களும் அன்பிற்குரிய வீரபாண்டியன் அவர்களும் இணைந்து வேறு நிகழ்ச்சிக்கு செல்ல இருப்பதால் அன்பிற்குரிய வீரபாண்டியன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். தோழர்களே, நண்பர்களே, மேடையில் விற்றிருக்கிற தலைவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை பெரியார் நினைவு நாள். பகுத்தறி உலகமும் சுயமரியாதை உலகமும் தந்தை பெரியாரை கடந்து சென்று விட முடியாது. எனவே அவரது நினைவோடு நாம் இந்த மேடையிலே நிற்கிறோம். தோழர்களே, இந்த 100 நாள் வேலை திட்டம் என்பதை இடதுசாரிகள் முன்மொழிந்தோம். மாண்புமிகு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது, காலகந்தியில் ஆயிரக்கணக்கான மக்கள் பட்டினியால் இருந்த பொழுது ஒரிசாவில் இப்படி ஒரு திட்டத்தை இடதுசாரிகளும் ஜனநாயக சக்திகளும் முன்மொழிந்தோம். இன்றைக்கு அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டிருக்கிறார். நண்பர்களே, பெரியவர்களே, காந்தி 10ஆம் பசலி அல்ல. உலகத்தில் ஆயுதம் தாங்கிய பிரம்மாண்டமான புரட்சி நடைபெற்றிருக்கிறது. ஆனால் ஒரு விடுதலை போரை அகிம்சை போரிலேயே வெற்றியாக்க முடியும் என்பதை உலகு சொன்ன மகத்தான அரசியல் தலைவர் மகாத்மா காந்தி. அதோடு அல்ல, கிராமம் என்று வருகிற போது இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற முதல் அரசியல் எது தெரியுமா? சூழல் அரசியல். உலகத்தின் நாடாளுமன்றத்தில் முன்னில் இருக்கிற முதல் அரசியல் சூழல் அரசியல். காற்று, நிலம், நீர் பாழ்படக்கூடாது, இதை சூறையாடக்கூடாது. இந்த அரசியல் தான் உலகத்தின் அரசியல் நிகழ்ச்சி நிரலில் இருக்கிற முதல் அரசியல். இந்த அரசியலை இந்தியாவில் உலகத்தில் முன்மொழிந்தவரும் மகாத்மா காந்தி. அதிகாரம் நாடாளுமன்றத்தில் குவிந்திருப்பது ஆபத்து, பிரதமர் மடியில் குவிந்திருப்பது ஆபத்து. எந்த ஒரு தனித்த மனிதனின் மடியிலும் அதிகாரம் குவிந்தால் அது ஜனநாயகத்திற்கு இடர் என்று சொன்னவர் மகாத்மா காந்தி. எனவே அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாடாளுமன்றத்திலிருந்து அதிகாரம் சொட்டு நீர் போல் கிராமத்திற்கு வரக்கூடாது. மாறாக இங்கிருந்து அதிகாரம் அங்கே செல்ல வேண்டும். அதுதான் இந்தியாவின் உண்மையான ஜனநாயகம் என்பதை உலகத்தில் முதலில் முன்மொழிந்ததும் இந்த மகத்தான அரசியல் மேதைதான். எனவே அவர் பெயரை நீக்குவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அவர் பெயரில் தொடர வேண்டும். ஒரே வரி, இன்றைக்கு 40%, 60% மாநில அரசு, 40% நீங்களா? இந்த திட்டத்தை கொண்டு வந்தது யார்? 90% நீங்கள், 40 மாநிலம். ஏனென்றால் நாங்கள் தான் நிதி கொடுக்கிறோம், நாங்கள் தான் அதிகாரத்தை தருகிறோம். இது என்ன பிச்சையா? உழைக்கிறவர்கள் ஏழைகள் உருவாக்குறார்கள் தான் டாக்டர் அம்பேத்கர் சொன்னார். இந்த அரசுக்கு பெயர் சேமநல அரசு. வெல்த் கிரியேட்டர்ஸ் யார்? உழைக்கிறவன். கோடிக்கணக்கில் செல்வங்களை மடியில் வைத்திருக்கிறவன் வெல்த் கிரியேட்டர்ஸ் அல்ல, ஏழைகள். எனவே இந்த அரசு ஏழைகளின் அரசு. எனவே தான் இந்த அரசுக்கு பெயர் சேமநல அரசு. அதையும் இன்றைக்கு குறிவைக்கிறது ஒன்றிய அரசு. இதை ஏற்க முடியாது. நாங்கள் உங்கள் சவாலை ஏற்கிறோம். எல்லாவற்றுக்கும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் சரியான அடியை ஒன்றிய அரசுக்கு, பிஜேபிக்கு தருவோம். சரியான பாடத்தை தமிழ் மண் புகட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக உரையாற்றிய அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அடுத்தது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவன தலைவர் அன்பிற்குரிய அருமை அண்ணன் வேல்முருகன் அவர்கள். இன்னும் 9 பேர் பேச வேண்டியிருக்கு. நீ கவலைப்படாத. அனைவருக்கும் வணக்கம். 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கி இந்தியாவின் மதச்சார்பின்மை என்னும் பெயரையும் நீக்கி சமூக நீதி கோட்பாட்டின் தாயகமாக இருக்கிற தமிழ்நாட்டில் சித்து வேலைகளை காட்டி தங்களுக்கான அரசியல் அதிகாரத்தை நிறுவ பார்க்கின்ற ஒன்றிய பாரதிய ஜனதா அரசின் அநியாய அக்கிரம சட்டங்களையும் திட்டங்களையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் தமிழகம் எதிர்க்கும். அதற்கு என்றைக்கும் பல்வேறு அரசியல் ரீதியான கருத்து மாறுபாட்டு உள்ள தமிழ் சமூகம் எதிரியை களத்தில் சந்திக்கின்ற போது அந்த கருத்து மாச்சரியங்களை தூக்கி எறிந்து மதவாத மனித சக்திகளை பிரித்து மதத்தின் பெயரால் மக்களை கூறு போட்டு கொலை செய்து தினந்தோறும் மக்கள் விரோத சட்டங்களையும் திட்டங்களையும் இயற்றி வருகின்ற
பாரதிய ஜனதா அரசுக்கு நான் சார்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக கண்டனத்தை பதிவு செய்து, தமிழ்நாட்டின் மிக முக்கியமான உயிர்நாடி பிரச்சனைகளில் ஒன்று திரண்டு அணி சேர்த்திருக்கிற இந்த மாபெரும் தலைவர்கள் நிச்சயம் தமிழ்நாட்டில் அவருடைய கனவுகளை பொய்யாக்குவார்கள் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் அருமைக்குரிய